அனைவருக்குமே வணக்கம். குரல் மேக்ஸ் செய்திகளுக்காக உங்கள் லங்கேஷ். தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையத்தின் புதிய பயனுநர்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு, டிபி எடுகேஷன் நிறுவனத்தின் கணினி பிரிவை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் கலந்து கொண்டார். எனவே சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்து அதன் பின்னர் நிகழ்வில் கலந்து கொண்ட பிறகு எங்களுடைய செய்தியாளர்களை சந்தித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு தன்னுடைய பதில்களை தெரிவித்திருந்தார். எனவே கௌரவ அமைச்சரின் அந்த பதில்களை நாங்கள் கேட்ட கேள்விகளையும் இப்போது உங்களுக்கு தருகின்றோம். தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்திற்கு புதிய மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறீங்க பிரதி அமைச்சர் அவர்களே. எனவே இந்த நிகழ்வை பற்றி எதிர்காலத்தில் இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தினூடாக நடைபெறும் விடயங்கள் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? உண்மையில் இந்த தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையம் மலையகத்தினுடைய ஒரு தனித்துவம், ஒரு சொத்து என்றுதான் கூற வேண்டும். எமது மாணவர்கள் தமிழ் மொழி மூலமாக பல்வேறுபட்ட பாடநெறிகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தினூடாக மேற்கொள்ளப்படுகிறது. எனவே விசேடமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட 580 மில்லியன் ரூபாவை மலையக இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் பயிற்சிக்காக நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம். எனவே இன்னும் பல்வேறுபட்ட புதிய பாடத்திட்டங்கள் இங்கு அறிமுகம் செய்யப்பட்டு இன்னும் மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட வசதிகளை ஏற்படுத்தி இந்த தொழிற்பயிற்சி நிலையத்தை இன்னும் நல்ல முறையிலே முன்னோக்கி கொண்டு சென்று சிறந்த ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் மாற்றுவதற்காக தற்பொழுது நாங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆரம்ப கட்ட கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக விசேடமாக இந்த இந்திய அரசாங்கம் இந்த மாணவர்களுக்காக இந்த தொழிற்பயிற்சி நிலையத்துக்காக மிக பெருமதியான ஒரு கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறார்கள். இதிலே கலை கூடங்கள் இருக்கின்றது. எனவே நாங்கள் மலையக சமூகத்திடம் கேட்டுக்கொள்கிறோம், இதை எமது சமூகத்துக்கான சொத்து, இதை சரியான முறையிலே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக எமது மலையக மக்களுக்காக வழங்குகின்ற அந்த ஒத்துழைப்பு உதவிகளை நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் சார்பாக இந்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஃபோக்கஸ் குரல் மேக்ஸ் ட்ரெண்ட் நியூஸ். இது மலையக மக்களின் குரல்.